ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவ்ளோ சீக்கிரமா கிளம்பி எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நாம இப்போ உதய்பூர்ல ஒரு சூப்பரான சன்ரைஸ் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க போலாம். நாம இப்போ நம்ம அபார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி, இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கிற அந்த சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு தான் போக போறோம். உதய்பூர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப அழகான ஊரு. அழகான ஊர்ன்னு மட்டும் சொல்லி நிறுத்திட முடியாது. இதை சிட்டி ஆஃப் லேக்ஸ், ஒயிட் சிட்டி, வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட், ரொமான்டிக் பிளேஸ் ஆஃப் த ஈஸ்ட், காஷ்மீர் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி நிறைய செல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்க. நாம் இப்போ மெயின் ரோட் வந்துட்டோம். இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுது இல்லையா? அதுக்கு லெஃப்ட் சைடில் தான் அந்த பெரிய அழகான லேக் இருக்குது. அந்த லேக்கோட பேர் ஃபத்தே சாகர் லேக். இந்த லேக் ஒரு மேன்மேட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. உதய்பூரை சுற்றி 200 லேக்ஸ் இருக்குது. அவ்வளோவுமே மேன்மேடு தான். அப்படியே உங்களோட ரைட் சைட் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இருக்கிற வீடு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது மாதிரியே தான் ஒவ்வொரு வீடும் இங்கே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பெரும்பாலும் ராஜஸ்தான் டூர் பிளான் பண்ணுறவங்க உதய்பூருக்கு 1 or 2 டேஸ் தான் எடுத்துப்பாங்க. ஆனால் அதை விட அதிகமான டைம் தேவைப்படும் உதய்பூரை சுற்றி பார்க்குறதுக்கு. நாங்கள் ஒரு 5.5 வருஷம் அங்கே இருந்தோம். இன்னும் நிறைய இடங்கள் பார்க்காத இடங்கள் தான் நிறைய இருக்குது. அந்த மலை தெரியுது இல்லையா? அந்த மலையோட உச்சியில் ஒரு சூப்பரான அம்மன் கோவில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சக்தி வாய்ந்த அம்மன் அது. ஒரு வழியாக நாம் இப்போ அந்த லேக் வந்துட்டோம். லேக்கோட ரைட் சைடில் ஒரு வழி தெரியுது இல்லையா? அதுதான் அந்த அம்மன் கோவிலுக்கு மலைப்பாதை. இது வழியாக நடந்தும் போகலாம். அந்த பக்கம் ஸ்டெப்ஸும் இருக்குது. அதை பற்றின விலாக்ஸ் அடுத்தடுத்து வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லேக்குக்குள்ளேயே 3 குட்டி தீவுகள் இருக்குது. ஒன்று வந்து சயின்ஸ் அப்சர்வேட்ரி. அதுக்கு வந்து நம்மளுக்கு போகிறதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. ஏதாவது ஸ்பெஷல் பர்மிஷன் அந்த மாதிரி வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் போனது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டெயின் இருக்கும். நைட்டில் லைட்டிங்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மூணாவதாக என்னென்னா ஒரு பார்க் இருக்குது. அதோடய பேர் வந்து நேரு பார்க். நேரு பார்க்குக்கு வந்து நம்ம போட்டிங்கில் போகலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது போகிறதுக்கு. ஸ்பீட் போட், மோட்டர் போட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் இப்போ சொன்ன இடம்லாம் இப்படியே பேரலெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. நம்ம ஆப்போசிட் சைடில் வந்துட்டுருக்கோம். இப்போ நாம் லெஃப்ட் சைட் திரும்பிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு சூப்பரான ஹில் வியூ இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த விலாக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண சன்ரைஸ், அதுக்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு தானே நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஊரை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்துட்டு போவீங்கள்ல, அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு. கரெக்டான வியூ எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம். சன்ரைஸ் ஆனோடனே இந்த லேக்கே அப்படியே கோல்டன் கலராக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. மேலே பாருங்கள் இவ்வளோ மேகம் இருக்குது, எப்படிடா நம்மளுக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சாதாரண ஃபோனில் எடுக்கிறனால உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியாது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலைகள் தான் இருக்கும். இது எல்லாமே ஆரவல்லி மலைகள் தான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். என்னடா இன்னும் காணோம், எந்த சைட் தெரியும்னே தெரில. ஒரு வழியாக அப்படியே திரும்பி பார்த்தா வந்துட்டார் தலைவர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த லேக் ஃபுல்லாக அப்படியே கோல்டன் கலராக மாறிடும். ஃபோனில் எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு தெரியல, இருந்தாலும் பாருங்கள். நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி வெயிட் பண்ணி சன்ரைஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் இந்த லேக்கில் ஒரு 2 to 3 மந்த்ஸ் தான் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் இயர் தான் இந்த மாரி பார்க்க முடியும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இதில தண்ணி இருக்காது நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு. அதாவது சம்மர்ல தண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கர பனி. பனி மூடி இருக்கிறதுனால சுத்தமா சன்ரைஸ் தெரியவே தெரியாது. அதுக்கு அடுத்த 3 மாசம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா மழை கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான சன்ரைஸ் எங்களுக்கு. உதய்பூர் மோஸ்ட் அட்ராக்டிவ் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதனால ரொம்ப நீட் அண்ட் க்ளீனா இருக்கும். நீங்க டூர் வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த சைடு வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு போட் ஹவுஸ் அந்த பக்கம் இருக்கிறதுனால, அந்த பக்கம் சுத்தி காமிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. பெஸ்ட் ஹோட்டல்ஸ் அப்படின்னாலே உதய்பூர் தான். இங்கே தான் பெரிய பெரிய வெட்டிங்லாம் நடந்திருக்கு. நம்ம அம்பானியோடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஹல்தி ஃபங்க்ஷன் கூட இங்கே தான் நடந்தது. இப்போ நீங்க பார்த்துட்ருக்க ஒரு ஹோட்டல் வந்து ரேடிசன் ப்ளூ. ஒரு 5 நிமிஷம் நாங்கள் உதய்பூருக்குள்ளே வந்துட்டோம்ப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உதய்பூரில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடங்களையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களோட லெஃப்ட் சைடில் மலையில் தெரியுறது ஒரு பேலஸ். அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.